ஐயா நம்ம சமாதிங்களாம் ஒரு பார்வை காட்டுங்க ஐயா. வாங்க ஐயா. நமஸ்காரம். எல்லாம் கட்டுமான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் முடிஞ்சா இன்னும் நல்லா பார்க்கறதுக்கு ஆசிரமம் நல்லா அழகா இருக்கும். இது பொதுமக்களுக்கு வசதிக்காக இங்க பலரும் முயற்சி எடுத்து இங்க வந்து நிறைய வேலைப்பாடு செஞ்சுட்டு இருக்காங்க. ஆமா, நீங்க இந்த டிவி பாக்குற ஒவ்வொரு வினாடி இந்த இடத்துல வாங்க. இந்த இடத்துல வந்து நீங்க தியானம் பண்ணுங்க. இந்த இடத்துக்கு நீங்க வந்து பண்ணல சக்தி நிறைஞ்ச இடம் இது. இது கிட்டத்தட்ட இங்க ஒரு 70 சமாதிக்கு மேல பக்கத்துல இருக்கு. மிகப்பெரிய சக்தி உள்ள இடம். நீங்க வந்து போனால உங்களுடைய மாற்றங்கள் நடக்கும். இங்க எல்லாம் கிட்டத்தட்ட 23 ஜீவசமாதிகள் இருக்கு. எல்லாமே ஜீவசமாதிகள் தான். ஐயா, இதுல நான் ஒரு கேள்விப்பட்ட ஒரு விஷயம் ஒண்ணு. இது நம்ம சிவபிரகாஷ் ஐயாவுடைய துணைவியாரு இங்கதான் சமாதியை வச்சிருக்காங்க. இங்க நம்ம மிகப்பெரிய வசதியானவர் சிவபிரகாஷ் ஐயா, நல்ல ஒரு வைத்தியர். ஆனா இந்த சித்தை வித்தை எடுத்து அவர் இதுல பயிற்சி பண்ணி நான்மதி பெருமாளுடைய இருந்து எல்லாமே பயிற்சி பண்ணி பொதுமக்களுக்கு எல்லாமே சேவை செஞ்சிருக்காரு. இந்த ஊர் மக்களே ஒரு பஞ்ச காலத்துல வந்து உணவுக்கு ரொம்ப கஷ்டம். அப்ப இவர் வந்து இடையே வாங்கடா, இங்க எல்லாருமே போய் ஓலை வெட்டி எடுத்துனுவாடா, சொல்லிங்கள போய்க்கணுவாடா சொல்லிட்டு இவர் கஞ்சி வச்சு ஊருக்கு கஞ்சி கொடுத்துருக்காரு. அந்த அளவுக்கு இந்த ஊர் மக்களை வந்து சிவபிரகாஷ் ஐயாவை மிக ஒரு மனசுல ஒரு ஆனந்தத்தோட கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த இடத்துல. அந்த அளவுக்கு ஐயாவுடைய நிகழ்வு நடந்திருக்குது. நேரடியாவே ஐயா வந்து நிகழ்வு நடத்தியிருக்காரு. எல்லாருக்கும் உணவு கொடுத்திருக்காரு, வைத்தியம் பார்த்திருக்காரு. வாங்க, அவருடைய துணைவியாரு இப்ப சிவபிரகாஷ் ஐயா அங்க இருக்காரு, ஜபரூம்ல இருக்காரு. ஆனா அவருடைய துணைவியாரு இங்க இருக்காங்க. வாங்க பார்க்கலாம். ஐயா கொஞ்சம் காட்டுங்க ஐயா. அது லாஸ்ட் சமாதி. வாங்க ஐயா, வாங்க ஐயா. நம்ம சித்த வித்தை பயிற்சி உபதேசம் வாங்கி பயிற்சி பண்ணி இந்த நிலையத்தை அமைச்சு கொடுத்த நமது பிரம்மஸ்ரீ சிவபிரகாஷ் ஐயாவுடைய துணைவியாருடைய ஜீவசமாதி இது. ஐயாவுடைய சமாதி ஜபரூம்ல இருக்கு. அந்த அம்மாவுடைய சமாதி இந்த இடத்துல இருக்கு. நிறைய இருக்கு. எல்லாருமே சொல்லிட்டு சமாதி ஆனவங்க தான். இங்க எல்லாருமே வந்து அவங்களோட சமாதியை வந்து பர்டிகுலர் சொல்லிட்டு ஜீவசமாதி ஆயிருக்காங்க. இப்போ இவர் வந்து என்னன்னாக்கா சுவாமி சிவானந்த பரமஹம்சர்கிட்ட நேரடியா உபதேசம் வாங்கின பிரம்மஸ்ரீ சாரங்கபாணி அவருடைய ஜீவசமாதி இது. இப்போ சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க சமாதினா சொல்லிட்டு ஆகணும். இங்க நிறைய பேர் வந்து சொல்லிட்டு தான் ஜீவசமாதி ஆயிருக்காங்க. இங்க உள்ளவங்க எல்லாருமே வந்து நல்ல ஒரு அற்புதம் வாய்ந்தவங்க. எல்லாருமே சொல்லிட்டு தானே உணர்ந்து சமாதி ஆனவங்க எல்லாருமே இங்க சமாதி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்களுடைய காலங்களை நிர்ணயிச்சு அவங்க காலத்தை வந்து முன்கூட்டியே அறிவிச்சு அதுக்கப்புறம் இங்கே ஜீவசமாதி ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதில் இன்னும் நிறைய விசேஷங்கள்லாம் இங்கே ஜெகன் சொல்லிட்டு ஒரு தம்பி இருக்கார். அவருக்கு 36 வயசு தான் இருக்கும். அவருடைய வரலாறு அவரே எழுதி எப்படிலாம் நான் இந்த காலங்களில் எவ்வளோ நாள் இருப்பேன் என்னன்றதை தெரிஞ்சு தெளிவாக, ஏன்னா வந்து சின்ன வயசில் ஒருத்தர் வந்து மரணம் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு பெரிய அதிர்வாக இருக்கும். ஆனால் அவர் மரணம் நாம் அடைய போகிறதில்ல, நம்ம மோட்சம் அடைய போகிறோன்றதை அவர் உணர்ந்து அந்த ஆனந்தத்தோடு அவர் சின்ன வயசுலேயே அந்த ஜீவசமாதியை தனக்குள்ளே ஏற்றுக்கிட்டு அந்த ஒரு நிலையை அவர் அடைஞ்சது வந்து இந்த இடத்துல ஒரு பெரிய அது விசேஷமான இது. நல்ல கருத்துள்ள ஒரு மனிதர் அவர். அந்த ஜபத்தை வந்து மினிட் போட்டு எழுதினார். எப்படிலாம் ஜபத்தில் என்னெல்லாம் அனுபவம் வந்திருக்கு அப்படின்னு எழுதி வச்சு ஜீவசமாதியானவர். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா எழுதுன வந்து ஹிந்திலையும் இங்கிலீஷ்லையும் எழுதியிருக்காரு. ஏன்னா அவருக்கு அதுதான் தெரியும், தமிழ் தெரியாது. அவர் தீட்சை சின்ன வயசுலேயே 5 வயசுலேயே தீட்சை வாங்கிட்டார். அவங்க அப்பா வந்து நம்ம சிவபிரகாசம் ஐயாவோட கூட பொருளாளராக இருந்தவர். நெருங்கிய தொடர்பு முதல்ல பொருளாளராக இருந்தவர். அப்போ 5 வயசுலேயே அவங்க குடும்பத்தோட எல்லாருமே உபதேசம் வாங்கினாங்க. அதனால் உணர்ந்துட்டார், நம்ம வேலைக்குன்னு போனால் நமக்கு முடியல, நாம் இந்த காலங்களை வந்து நம்ம அடையிறதுக்கான நேரம் வந்துடுச்சு அப்படின்னு அவர் சுயமாக உணர்ந்ததுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக, அதுக்கு முன்னாடி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தவர். இதுதான் நம்ம அடைய வந்திருக்கிறோம், இதை பூர்த்தி செய்ய தான் வந்திருக்கிறோன்ற ஒரு சுயமாக உணர்ந்ததுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக
அந்த பயிற்சியில் அவர் ஈடுபாடோடு இருந்து அந்த பயிற்சியில் என்னென்ன அனுபவம்லாம் அவருக்கு கிடைச்சதுன்றதை ஒரு மினிட் போட்டு எப்போ ஜபம் பண்ணோம், ஜபத்தில் என்னென்ன அனுபவம் வந்துன்னு ஒரு மினிட் போட்டு சொல்லி வச்சு சமாதியான ஒரு அனுபவம் உள்ள ஒரு தம்பி அப்படின்னா அவர் நமக்கு ஜெகநாத். சித்த வித்த ஜீவ சமாதி அப்படின்னால அவங்களுடைய சமாதி நாட்களை அவங்க உணராத அவங்க சமாதியில உட்காரவே முடியாது. அவங்க ஏன்னா மௌனமா இருந்துருவாங்க. நம்ம ஏன் அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன சொன்னோம்னாக்கா நம்மளுடைய சொந்தக்காரங்களாம் கூடி நம்மள சமாதி அடைய விடமாட்டாங்க அப்படின்னு தடங்கள் பண்ணுவாங்கன்றதுக்காக தான் அவங்க சொல்றது இல்லை. இப்போ பர்டிகுலரா ஒரு சமாதி ஒண்ணு எனக்கு தெரிஞ்சு நேரடி நடந்தது. அங்க சோபன் பாபு, ராஜன் பாபு அவர் என்ன பண்ணாருனாக்கா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஒரு அவருடைய நண்பர்கிட்ட அவர் ஒரு நிலையத்துல இருக்காரு. அவருடைய நண்பர்கிட்ட அவர் சொன்னாரு, இந்த மாதிரி இந்த வண்டி ஓடாது, இதுக்கப்புறம் வண்டி ஓரம் கட்ட போற அப்படின்னு சொன்னாரு. அவர் என்ன சொன்னாருனாக்கா கேட்டிருந்தவர் அவருடைய நண்பர் அவர் என்ன சொன்னாருனாக்கா, நீ ஏன் வண்டியை ஓட்டுற, உனக்கு தான் டிரைவர் இருக்காங்களே அப்படின்னு. அவர் சொன்னது சூட்சமமா இந்த வண்டியை ஓரம் கட்ட போற, இந்த வண்டி ஓடாதுன்னு. ஆனா கூட கேட்டு என்ன பண்ணா விளையாட்டா, உனக்கு தான் டிரைவர் இருக்காரு, நீ எதுக்கு வண்டி ஓட்ட போறன்னு. அதுக்கப்புறமா தான் 3 நாள் கழித்து அவர் சமாதியில உட்காந்துட்டாரு. உட்காந்த உடனே 2 நாள் அவர் வீட்லயே, இங்க வரதுக்கு 2 நாள் ஆயிடுச்சு. அவர் பேரு ராஜன் பாபு. அவருடைய சமாதி இங்க தான் இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு சித்தர்களுமே இந்த இடத்துல இருக்கிறவங்க தன்னை உணர்ந்து தன்னுடைய அந்த கடைசி அந்த சமாதியில உட்கார்ற நாளை அவங்களா முடிவு பண்ணி தான் உட்கார்றாங்க. இங்க மிகவும் சத்து நிறைஞ்ச இடம் இது. நீங்க பொதுமக்கள் எப்போ வேணாலும் இங்க வரலாம், நீங்க அமைதியான முறையில தியானம் பண்ணலாம். தியானம் பண்ணீங்கன்னாக்கா உங்களுடைய பிணிகள் உங்களை விட்டு நீங்க இந்த வாழ்க்கையில எவ்வளவு நாள் வாழறீங்களோ அவ்வளவு நாளைக்கு நீங்க ஆனந்தமா வாழலாம். பிரதி ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில 7 to 8 மணி வரைக்கும் யோகா கிளாஸ் நடக்குது. அது குழந்தைகள் கலந்துக்கிறாங்க. மதியம் 12 மணிலிருந்து 1:15 வரைக்கும் இங்கே கூட்டு தியானம் நடைபெறும். அந்த கூட்டு தியானத்தில் சித்த வித்தியார்த்திகள் நிறைய பேர் கலந்துப்பாங்க. அது இல்லாமல் அன்னைக்கு அந்த தியானம் முடிஞ்ச உடனே அன்னதானம், அது பொதுமக்களுக்கும் வித்தியார்த்திகளுக்கும் அன்னதானம் அப்படின்றதுல